வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாழைப்பழத்தில் ஒரு வகையான நேந்திரம் பழம் பற்றி பார்க்கலாம். இந்த நேந்திரம் பழத்தை தொடர்ச்சியான அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த பழத்தில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B6 அப்படின்ற பைரிடாக்சின் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து ஞாபக சக்தியும் அதிகப்படுத்தும். மூளை உறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் அல்சைமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணி மூளை உறுப்பை ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மையும் இந்த நேந்திரம் பழத்தில் அதிக அளவில் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வகை பழத்தை அவங்க அன்றாட உணவில் காலை உணவை அடிக்கடி சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தா படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காத ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்த முடியும். இப்போ செவ்வாழை சாப்பிட்டா ஞாபக சக்தி நல்லா அதிகமாகும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி நேந்திரம் பழமும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6 அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். மூளை எப்படி சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கோ அதே மாதிரி இதயம் உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்த்து இதயம் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இதய துடிப்பு, அதாவது ஹார்ட் பீட்டை பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீரான அளவில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. அத்திரோஸ்க்ளெரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கணும் அப்படின்னா இந்த வகை பழத்தையும் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். அதே மாதிரி ரெட் பிளட் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். உங்களில் யாருக்காவது ரத்த சோகை பாதிப்பு இருக்குது அப்படின்னா செவ்வாழை மட்டும் கிடையாது, கூடவே இந்த நேந்திரம் பழத்தையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே அந்த ரத்த சோகை நோய் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த வகை வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நரம்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. பொதுவாகவே வாழைப்பழம் அப்படின்றதே உடல் எடை ரொம்ப மெலிந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரணும்னு சொல்லுவோம். ஏன்னா உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் படிப்படியாக அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான பழங்களில் வாழைப்பழம் அப்படின்றது ஒன்றா இருக்கும். அதுலேயும் இந்த நேந்திரம் பழம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்கள், அந்த ஒரு எனர்ஜி, ஸ்டாமினாவை இன்ஸ்டண்ட்டாக அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, உடல் எடை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமே உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் இதில் அதிக அளவில் இருக்குது. இதோட மட்டும் கிடையாது, காச நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த நேந்திரம் பழத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அந்த காச நோய் பாதிப்போட அறிகுறிகளை சீக்கிரமே படிப்படியாக இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான உணவில் நேந்திரம் பழம் அப்படின்றத ஒன்று. தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகி நல்லா சாஃப்டாக சப்பலாக தென்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த நேந்திரம் பழத்தை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் செரிமானத்தை சீராக வைத்து மலசிக்கல் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக உடல் உஷ்ணத்தை பராமரிக்கும். பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே, அதாவது ஒரு சிலருக்கு சூட்டு உடம்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, பாடி டெம்பரேச்சரை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா நேந்திரம் பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். ஏன்னா நம்ம மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், செரோட்டோனின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அதை சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் நேந்திரம் பழத்தில் அதிகமாகவே இருக்குது. தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது, படுத்த உடனே தூக்கம் வரல, இல்லை தூக்கத்தில் நடுநடுவில் விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்களாமும் நேந்திரம் பழத்தை நீங்கள் காலை உணவாக தொடர்ச்சியாக அடிக்கடி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறதோட மட்டும் கிடையாது, ஸ்ட்ரெஸ் இல்லை எவ்வளோ டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த மன அழுத்தத்தை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய முக்கியமான பழங்களில் நேந்திரம் பழம் அப்படின்றதும் ஒன்று. இந்த நேந்திரம் பழத்தை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடுவதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இது எதிர்த்து போராடும். புற்றுநோய் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் இது கம்மி பண்ணிடும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நேந்திரம் பழம் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி பார்த்தோம். ரொம்ப குறிப்பாக அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பாதிப்பும், உடல் எடை ரொம்ப மெலிந்து ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பழம் இந்த நேந்திரம் பழம் அப்படின்றது. ரொம்ப ரொம்ப குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்துறதுக்கு இப்போ வல்லாரக்கீரை, வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய வாதுமை கொட்டை, முருங்கைக்கீரைலாம் சாப்பிட கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி நேந்திரம் பழத்தையும் தொடர்ச்சியாக உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது ஞாபக சக்தியும் நல்லா
அதிகப்படுத்தி படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காமல் படிக்கிற குழந்தைகளுக்கு மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.